தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் இன்று 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் இன்றைய தினம் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக தமிழகத்தில் கோடை வெயிலுக்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததன் சூழ்நிலையின் காரணமாக தற்பொழுது தென் தமிழகம், சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் தற்பொழுது கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக கோடை வெயிலுக்கு முன்பாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தற்பொழுது இந்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வெயிலின் தாக்கம் சற்றே குறைந்து தற்பொழுது குளிர்ச்சியான சூழல் என்பது நிலவி வருகிறது. சென்னையில் காலை முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் இன்றைய தினம் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும், 8 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.